அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டி.ஜே. சங்கர். இன்று ஒரு புதிய வீடியோ. சட்டமன்ற தேர்தல் முடிந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் மே 4ஆம் தேதி முடிவுகள் வெளிவர இருக்கக்கூடிய இந்த சூழலில் தேர்தல் முடிவுகள் எவ்வாறு வரும் என்று ஊடகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அது குறிப்பாக தாவேக விஜயனுடைய வெற்றி பெறுமா, வெற்றி பெறாத, அவர்கள் என்ன தாக்கம் செய்தார்கள், போனார்கள், வந்தார்கள் என்று ஊடகத்தில் அலசி ஆராய்ந்து அதுதான் நீங்க ட்ரெண்டிங்க ஓடி. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அது தொடர்பான ஒரு வீடியோ. இது அரசியல் வீடியோ அல்ல. ஆனா அதே நேரம் இளைஞர்கள் இந்த தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள், இளைஞர்களிடையே மூத்தோர்கள், முதியோர்கள், முன்னோர்கள், சான்றோர்கள் என்ன தாக்கத்தை செய்ய தவறியிருக்கிறார்கள் என்று பேசுகின்ற காணொலி இது. எனவே நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து வருகின்ற நண்பர்களுக்கு மிக்க நன்றி. புதிதாக முதல் முறையாக பார்க்கக்கூடிய இந்த சேனல் பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள்: சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்க என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேர்தல் முடிவுகள் மே 4 வர இருக்குது. கருத்து கணிப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. இந்த சூழலில் முதல் முறையாக தேர்தலில் பங்கேற்றிருக்கக்கூடிய விஜயினுடைய தாவக என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றதுதான் சமூக ஊடகங்களில், குறிப்பாக இன்ஸ்டாகிராம்ல அது போன்ற பல்வேறு சமூக ஊடகங்களில் தாவகனுடைய இளைஞர் படை ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை. இளைஞர்கள் தாக்கத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்ல, அவர்கள் ஒரு மாற்றம் வேண்டும் என்று கேட்பது கூட ஒரு வகையில் உண்மை, சரியும் கூட. ஆனால் அந்த மாற்றத்தை எங்கு தேடுவது, யாரிடம் தேடுவது என்பதில்தான் பிரச்சனை இருக்கு. அப்போ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், குறிப்பாக இளைஞர்கள் 18 வயதிலிருந்து 25-30 இருக்கக்கூடிய, குறிப்பாக 25 இருக்கக்கூடிய முதல் முறை வாக்காளர்கள், இரண்டாம் முறை வாக்காளர்கள், குறிப்பாக ஒரு மாற்றம் தேவை என்று நினைக்கக்கூடியவர்கள், ஜென்சி கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய 2K கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய இவர்கள் 2000க்கு பிறகு வச்சுங்களேன் வந்தவர்கள் ஒரு புதிய மாற்றத்தை வேண்டும் என்று விஜய்க்கு ஆதரவளிக்கிறார். அப்போ இந்த இடம் என்பது ஒரு முக்கியமான மைய புள்ளி. இது என்ன மைய புள்ளி? இது மாற்றத்தை விரும்புகின்றவர்கள் கடந்த கால வரலாற்றையும் கடந்த கால வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொண்டார்களா என்ற விஷயத்தை பார்க்க வேண்டும். நேற்றைய வரலாற்றை தெரிந்து கொண்டவர்கள், இன்றைய வரலாற்றை புரிந்து கொண்டவர்கள் தான் எதிர்கால வரலாற்றை சரியாக எழுத முடியும் என்று ஒரு புரோவர்ப் இருக்கு. அது மட்டுமல்ல, 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த கன்னி தொடர்ச்சிக்கும் சங்கிலிக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய சமூகத்திற்கு தொடர்ச்சி இருக்கிறது, அது நாளைய சமூகத்திற்கு தொடர்ச்சி இருக்கும் என்று சொல்வார். அப்படி ஒவ்வொன்றுக்கும் இருக்கின்ற பொழுது இந்த 2K கிட்ஸ் மட்டும் 25 ஆண்டுகள் 2000க்கு முன்பாக, இல்ல 20 ஆண்டுகள், 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது எல்லாம் மறந்துவிட்டு ஒரு புதிய உலகத்தை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்று சொன்னால் தவறு யாரிடம் இருக்கிறது என்பதை பேசுகின்ற காணொலி. தவறு யாரிடம் இருக்கு, என்ன அவர்கள் மறுக்கிறார்கள், புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள், புரிந்து கொள்ள தவறுகிறார்கள். இன்னைக்கு நான் எந்த கட்சியை பற்றி சொல்ல விரும்பல. தேர்தல் போட்டிருக்கின்ற பல கட்சிகள் இளைஞர்களை பார்த்து முன்வைக்கக்கூடிய விஷயம் தற்குறிகள் என்று சொல்றாங்க. உண்மையில அவர் தற்குறிகள் தான். அவர்கள் பேசுற அப்பதான் தெரியுது. நான் அந்த தற்குறியா இல்லையான்ற விவாதத்துக்கு நம்ம போகல. அப்ப கடந்த காலத்துல செய்த சாதனைகள் இருக்குல்ல, இன்றைக்கு ஒரு தமிழ் சமூகம் மேம்பட்ட சமூகமாக இருக்கிறதா? உண்மை. வடகிழக்கு மாநிலங்கள் அதை விட வளர்ந்த மாநிலமாக இருக்கிறதா? பீகார், உத்தரப்பிரதேஷ், உத்தராஞ்சல், ஹிமாச்சல் பிரதேஷ் போன்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுகின்ற பொழுது தமிழகம் 75 ஆண்டுகள் முன்னோக்கி இருக்கிறது, அவர்கள் 75 ஆண்டுகள் பின்னோக்கி இருக்கிறார்கள் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? உண்மை. இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இப்ப ட்ரெண்டிங்கா சொல்றேன். அது பல விஷயங்கள் இருக்குங்களேன். மேற்கு வங்கம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் தமிழகத்தை போன்ற ஒரு வளர்ச்சி அங்கு இல்லை. முன்னோர்கள் செய்த 40 ஆண்டுகளுக்கு முன்பாக, 50 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு அப்பாவுக்கு அப்பா என்ன தமிழகத்தில் செஞ்சாங்க என்று பார்க்கணும்ல. அவர்கள் என்ன செய்தார்களோ அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இப்படி பேசவே முடிகிறது, படிக்க முடிந்திருக்கிறது, எல்லாம் முடிஞ்சு. இவர்கள் இன்னைக்கு பேசுவதற்கு கூட அந்த சுதந்திரத்தை கொடுத்தது யார் என்று சொன்னால் இவர்கள் அப்பாவுக்கு அப்பாவும் தான். எப்படிப்பட்ட சுதந்திரம் பார்க்க ஒண்ணா பார்க்கலாம். கோயிலுக்குள்ள நுழைய முடியாது, கோயில் கருவறைக்கு செல்ல முடியாது, ஆலயத்துக்கு உள்ளே போக முடியாது என்பதற்காக ஆலய நுழைவு போராட்டத்தை தமிழகத்தில் செய்து வெற்றி கண்டது நமது முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். இது எத்தனை பேர் தெரியும்? கோயிலுக்கு போறோம், கும்பாபிஷேகத்துக்கு போறோம், பல்வேறு விஷயங்கள் போறோம். ஆனா கோயில்களில் நுழைந்த வரலாற்றை செய்தது எனது அப்பாவுக்கு அப்பாவும். இன்னைக்கு இவங்க சுதந்திரமாக கோயிலுக்கு போறாங்கன்னா அது காரணம் சுடுகாடு, தனி சுடுகாடு என்று சொன்னார்கள். பணத்தை தூக்கி கொண்டு ஊருக்குள் செல்ல முடியாது என்ற விஷயம் இருக்கிறது. இன்னைக்கு 1-2 கிராமங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். அதையெல்லாம் முற்றாக ஒழித்தி கட்டியது நமது முன்னோர்கள். 30 ஆண்டுகளுக்கு முன்பாக, 40 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாடு இதை சாதித்திருக்கிறது. வடகிழக்கு மாநிலங்களில் இன்னும் இந்த சாதனை நிகழ்த்த முடியவில்லை. தமிழ் மொழியை காப்பாற்றியது, தமிழ்நாடு என்று பெயர் வாங்கியது தமிழகத்தில் தான். இந்தியாவிலேயே 450க்கும் மேற்பட்ட
பொறியியல் கல்லூரிகள் இங்கு அது வியாபாரமாக இருந்தாலும் கூட அதன் மூலமாக கல்வி கற்றவர்கள், கல்வியின் மூலமாக உயர்ந்த குடும்பங்கள், லட்சக்கணக்கான குடும்பங்கள். அதில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸும் கூட இன்னைக்கு அவர்கள் பேச்சு, மொழி, சோசியல் மீடியாலாம் அதுக்கு வந்திருக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் கல்லூரிகள் நிறைந்த மாநிலமாக தமிழகம் மாறி இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி போனோம்னா பெண்கள் மேலாடை அணிய முடியாது, மேலாடை இல்லாமல் தான் அவர்கள் வெளியே வர வேண்டும் என்று தமிழகத்தில் இருந்திருக்கிறது, இந்தியாவில் இருந்திருக்கிறது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இதை மாற்றி அமைத்தது நமது முன்னோர்கள். கிராமங்கள்ல நம்ம அப்பாவோ தாத்தாவோ தோல்ல துண்டு போட்டுட்டு போக முடியாது, தோல் துண்டு போட்டுக்கொண்டு போக முடியும் என்று உருவாக்கியது நமது முன்னோர்கள். அப்பாவுக்கும் செருப்பணிந்து கொண்டு கிராமங்களை செல்ல முடியாது, அதை மாற்றி அமைத்தார்கள். சில தெருக்களுக்கு தேரே வராது, தேர் அனைத்து கிராமங்களுக்கு வரும், அனைத்து தெருக்களுக்கு வரும் என்ற சட்டத்தை கொண்டு வந்து சட்டத்தின் மூலமாக அமலாக்கியது நமது அப்பாவும் நமது முன்னோர்கள். இதை விட கொடுமை தேவதாசி முறை என்ற ஒரு முறை. இது நேர்ந்து விட்டுறாங்க கோயிலுக்கு. பெண்ணை தேவதாசி முறை என்று தேவதாசி முறையை தொடர வேண்டும் என்று சொன்ன அந்த பஞ்சாங்கத்தை எல்லாம் ஒழித்தி கொட்டியது நமது முன்னோர்கள். தேவதாசி அந்த ஒரு பரம்பரை இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இந்த சமூகத்திற்கே, தமிழ் சமூகத்திற்கே கேடாக மூடியிருக்கும். தேவதாசி முறையை ஒழித்தது நமது முன்னோர்கள். தேவதாசி முறை ஒழித்தது பற்றி இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இப்படி இளம் பெண்களுக்கு எத்தனை பேர் தெரியும்? தெரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, கணவன் இருந்தால் பெண் உடன்கட்டை ஏற வேண்டும் என்ற நிலையை மாற்றி அமைத்தது. பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சட்டத்தை கொண்டு வந்தது. கலப்பு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்ததெல்லாம் நமது முன்னோர்கள். இப்படிலாம் முன்னோர்கள் செய்ததை இப்பொழுது கூட இளம் குருத்துகளுக்கு, 2000க்கு பிறகு வந்தவர்களுக்கு, ஆணும் சரி பெண்ணும் சரி, இவர்களுக்கு தெரியுமா? தெரியாது. சரி, இதெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் தான் இவர்கள் ஒரு புதியதாக மாற்றம் வேண்டும் என்று சொல்கிறார். புதியதாக மாற்றம் வேண்டும் என்று நினைப்பது எல்லா காலத்திலும் சரி, அதை தவறு என்று எந்த காலத்திலும் சொல்ல முடியும். எல்லா காலத்திலும் சரி. ஆனால் மாற்றத்தை கொடுப்பவர்கள் யார் என்பதுதான் கேள்வி. அநீதிக்கு எதிராக நிற்பவர்கள் மாற்றத்தை கொடுக்கலாம், ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பாக நிற்பவர்கள் மாற்றத்தை கொடுப்பார்கள் என்று நம்பலாம். இப்ப சொல்ற பல்வேறு விஷயங்கள் சொல்ல பாருங்க. இது நீட் தேர்வு சம்பந்தமாக சமீபத்தில் லேட்டஸ்ட் நீட் வச்சுங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களுக்கு யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்களோ, குரல் கொடுப்பவர்கள் கட்சி துவங்களோ அவர்கள் பக்கம் நின்று மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று நினைப்பது சரி. எல்லா காலத்திலும் மாற்றம் என்பது சரியானது. ஆனா அந்த மாற்றத்தை தூங்குவது யார், அந்த மாற்றத்தை தலைமை தாங்குவது யார் என்பதுதான் கேள்வி இருக்கு. அந்த இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க? லஞ்சம் ஊழல் பெருக்கெடுத்து விட்டது, அதனால அங்க மாற்றத்தை வேண்டும். ஆமா, உண்மை. லஞ்சம் ஊழல் பெருக்கெடுத்து இருக்கு. லஞ்சம் ஊழல் இருப்பதை அனுமதிக்க கூடாது என்பதெல்லாம் மிக மிக சரியான விஷயம். ஆனால் கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருப்பவர்களா நான் லஞ்சத்தை ஒழிப்பேன் என்று சொல்றதுதான் இன்னைக்கு நமக்கு வேடிக்கையாக இருக்கிறது. அப்போ இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும், இளைஞர்களுக்கு தரமான கல்வி கொடுக்கணும், இந்த சமூகத்திற்கு நல்ல சுகாதார வசதிகள் கொடுக்கணும் என்றெல்லாம் நினைப்பது சரி. அப்போ என்ன பிரச்சனை இருக்கு? இந்த இளைஞர்கள் சரியாக சிந்திக்கிறார்கள், சரியாகத்தான் நினைக்கிறார்கள். ஆனால் இந்த சரியானதை செய்யக்கூடிய தலைமை யார் என்பதில் தான் அவருக்கு கோளாறு. அந்த கோளாறு அவர்களுக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது அவருடைய அம்மாவும் அப்பாவும் தான். இந்த இளம் குருத்துகளுக்கான அப்பாவோ அம்மாவும் இருப்பாங்க, அவர்கள் தான், தாத்தாவும் பாட்டியும் தான் இவர்கள் இந்த மாதிரி ஒரு தவறான முடிவு எடுப்பதற்கு காரணமாக. ஏன்னா இப்ப சொன்ன மாதிரி இது முன்னாடி மேல் சட்டை அணிய முடியாது, பெண்கள் மேலாடை அணிய முடியாது, கோயிலுக்கு செல்ல முடியாது, செருப்பு அணிய முடியாது, கலப்பு திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று இது நான் சொன்னது 10 தான், நூற்றுக்கணக்கா இருக்குன்னு வச்சுங்களேன். இதை பற்றியெல்லாம் நமது குழந்தைகளுக்கு என்றாவது சொல்லி இருப்போமா? நான் இதெல்லாம் கடந்து வந்தேன், நான் அனுபவப்பட்டேன், நான் அவமானப்பட்டேன், இந்த சமூகத்தில் நான் ஒடுக்கப்பட்டேன் என்று எந்த அப்பா அம்மாவது தனது குழந்தைகளுக்கு சொல்லி இருப்பார்களா? சொல்லல. எந்த தாத்தாவும் பாட்டியும் தனது பேர குழந்தைகளுக்கு சொல்லல. சொல்லாததன் காரணமாக இப்படி ஒண்ணு இந்த தமிழ் சமூகத்தில் நடந்ததாகவே அவர்களுக்கு தெரியல. ஊடகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க, ஆனா இந்த காதுல வாங்கி இந்த காதுல போய் அவங்கள மைண்ட்ல பிக்ஸ் ஆகல. அப்படிப்பட்ட கொடுமை எங்க அப்பா எங்க தாத்தா அனுபவிச்சாங்க, எங்க பாட்டி அனுபவிச்சாங்க என்று அவர்களால் உணர முடியல. அவர்கள் உணர முடியாததற்கு காரணம் அவங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா. அவர்கள் சொல்லணும்ல, சொல்லல, சொல்லி இருக்கணும். சொல்லாததன் காரணமாக இவர்கள் தவறான ஒரு தலைமையை தேர்ந்தெடுப்பதற்கு காரணமாக. இந்த எலெக்ஷனா யார் ஜெயிக்க போறா ஜெயிக்கலன்ற விஷயத்துக்கே நான் வரல. ஒரு சமூகத்தில் நடந்திருக்கிற பல்வேறு நல்ல விஷயங்கள் யார் எந்த கட்சி செய்தாங்கன்றதுக்குள்ளே நான் போல. எல்லோருக்கும் பங்கு இருக்கு. பெரியாருக்கு பெரும் பங்கு இருக்கு. பெரியார் துவங்கி அயோத்திதாசர் துவங்கி அதெல்லாம் சொல்றாங்க, இடதுசாரிகள் துவங்கி எல்லோருக்கும் பங்கு இருக்குதுல்ல. அப்படி மிகப்பெரிய மாற்றங்களை செய்த அந்த சமூகத்திற்காக வித்திட்டவர்கள், சிறை சென்றவர்கள் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அதையெல்லாம் முழுக்க மறைத்து விட்டு, அல்லது அப்படி ஒரு விஷயம் இந்த சமூகத்தில் நடக்காதது மாதிரியே இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ் என்பவர்கள், 2K கிட்ஸ் என்பவர்கள் மாற்றம் வேணும் என்பதற்காக வேறு ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறார்கள். மாற்றம் வேணும் என்பது சரி, மாற்றத்திற்கான தலைமை தாங்குபவர்கள் தான் சரியில்லை. அப்ப
தவறாக தேர்வு செய்கிறார்கள் என்பதற்கு யார் காரணமாக அமைகிறார்கள்னா, முதல்ல அவங்க அம்மா அப்பா, இரண்டாவது தாத்தா பாட்டி. சரி, மாற்றத்தை அவங்க கேட்கிறாங்க, இவர்கள் ஜீரணிக்க முடியாது என்பதே தவறு. எல்லா காலத்திலும் மாற்றம் என்பது நிலையான மாற்றம் நடந்து கொண்டே இருக்கும். மாற்றம் எங்கெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறதோ அங்கதான் இளமை இருக்கும், அங்கதான் வேகம் இருக்கும், அங்கதான் வெற்றி நிலைத்து நிற்கும். மாற்றத்தை நினைக்காதவர்கள், பழம்பஞ்சாங்கத்தை பற்றி பேசிக் கொண்டிருப்பவர்கள் ஒரு காலத்தில் மடிந்து போவார்கள், காணாமல் போவார்கள். மேற்கு வங்கத்தில் நிலச்சீர்திருத்தம் நடந்தது. அங்கு இடதுசாரிகள் நீண்ட ஆண்டுகளாக இருந்தார்கள். 34 ஆண்டுகளாக ஆட்சியை பிடித்தார்கள். அதற்கு பிறகு ஆட்சியை இழந்தார்கள். இழந்த ஆட்சியை மீண்டும் அவர்களால் பெறவே முடியும். பெற முடியாததற்கான பல காரணங்கள் இருக்கு. அதில் ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் இளைஞர்களை கை கொள்ளவில்லை, புதிய இளம் ரத்தத்தை அவர்கள் ஆட்கொணரவில்லை என்று ஒரு முக்கியமான பாயிண்ட். பல காரணங்கள் இருக்கு, தத்துவார்த்த காரணங்களுக்கு நான் போறேன். இளைஞர்களை ஆட்கொள்ளாத காரணத்தினால் அவர் கைவிட்டது போச்சு. அங்க மட்டுமல்ல, எங்கெல்லாம் இளைஞர்களை நம்ம உள்ளே கொண்டு வரவில்லையோ அங்கெல்லாம் நமக்கான வெற்றி வாய்ப்புகள் நிலைத்து நிற்பதற்கான அந்த வெற்றி காரணிகள் காணாமல் போகும் என்பது தத்துவம். இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டோர் வெற்றி அடைவார். தத்துவத்தை புரிந்து கொள்ளார் புறந்தள்ளுபவர்கள் எதிர்காலத்தில் காணாமல் போவார். இதுதான் காப்பையர் சொன்னது, அதுதான் தத்துவ ஞானிகள் சொன்னது, அதுதான் ஓஷோ சொன்னதான், எல்லாரும் அதான் சொன்னாங்க, அவங்கவுங்க பாணியில் சொன்னாங்க, அவ்வளவுதான். அப்ப இன்னும் கூட சொல்ல முடியும், நமது தமிழ் சமூகத்தில் கூட 30 ஆண்டுகளுக்கு முன்பாக 80க்கு முன்பாக கூட்டு குடும்பம் வலிமையாய்ந்த குடும்பமாக இருந்தது. அப்புறம் 80க்கு பிறகு கூட்டு குடும்பங்கள் அடி குறைந்து தனி குடும்பம் என்பது, கூட்டு குடும்பம் தனி குடும்பம் எது சிறந்தது விவாதங்கள் நடந்த காலங்கள் உண்டு. ஆனால் இப்பொழுது கூட்டு குடும்பத்துக்கு இல்ல, தனி குடும்பமே சிறந்தது. மைக்ரோ ஃபேமிலி, நாம் இருவர் நமக்கு இருவர், நாமே இருவர் நமக்கே இருவர் அப்படின்லாம் சொல்லி இப்போ ஒருவர் என்ற அளவுக்கு வந்தாச்சு. அப்போ காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. காலங்கள் மாற மாற அனைத்தும் இந்த சமூகத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது என்ற உண்மையை புரிந்து, அப்போ இந்த ஜென்சி கிட்டாக இருந்தாலும் சரி, 2K கிட்ஸாக இருந்தாலும் சரி, இவர்கள் இன்றைக்கு செய்ய தவறுகளுக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக, 50 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் சமூகத்தில் இந்த சமூகம் நற்சமூகமாக உயர்ந்த சமூகம் வளர்வதற்காக வித்திட்டவர்கள், போராடியவர்கள், உயிரை ஈழ்ந்தவர்கள், மாய்த்து கொண்டவர்கள், சிறை சென்றவர்கள், அதனால் பெற்ற அந்த வெற்றியின் மூலமாக இன்று நாம் அந்த படியின் நாம் மிகப்பெரிய வேகமாக நடக்கிறோம்னு சொன்னா, அதை இந்த ஜென்சி கிட் மறந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர்களுடைய தாத்தாவும் பாட்டியும் அப்பாவும் அம்மாவும். அன்று நடந்ததை நிகழ்கால இளைஞர்களுக்கு அவர்களால் கடத்த முடியவில்லை, சொல்லவில்லை, கம்யூனிகேட் பண்ணல, அவர்கள் மனதில் ஏற்றவில்லை. என்னைக்கோ ஒரு நாள் சொன்னா நிக்காது, தினம் தினம் சொல்லணும். ஆனால்தான் கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கு வாரம் ஒரு முறை சொல்லி போறாங்க, மசூதிகளுக்கு வாரம் போறாங்க, வெள்ளிக்கிழமை 5 முறை தொடர்றாங்க. அது அவர்களுக்குள்ள ஒரு ஏற்பாடு, பாண்டிங் தேவை. நமது கொள்கையில் கோட்பாட்டில் உறுதியாக நிற்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகின்ற ஒரு திட்டமிட்ட செயல் அது. அந்த திட்டமிட்ட செயல் மாதிரி நாம் நமது குடும்பத்தை, நமது வாரிசுகளுக்கு, குழந்தைகளுக்கு தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வந்திருந்தால், இந்த ஜென்சி கிட் என்பவர்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட மாற்றம் என்ற பெயரில் நமது முன்னோர்கள் செய்த சாதனைகளை எல்லாம் கேவலப்படுத்த மாட்டார். அது கேவலப்படுத்துறாங்கன்னு சொல்ல மாட்டார். அவர்கள் தவறான புரிதலோடு இருந்திருக்கிறார்கள். உளப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொள்கிற மனநிலை அவர்கள் இல்லை. ஏன்னா அவர்கள் அதில் அடிபடவில்லை, காயம் படவில்லை. அப்பா அம்மா காயம்பட்டாங்கள் என்ற அந்த மனதில் அவர்களுக்கு வழி இல்லை. இல்லாத காரணத்தினால் அவர்கள் மாற்றத்தை நோக்கி தவறான சில முடிவுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. எலெக்ஷன் ரிசல்ட் என்னவாக வரப்போகிறது என்பதை பற்றி எங்களுக்கு கேட்கறேன். ஏன்னா இந்த நமது சேனல் பாலிடிக்ஸ் பேசுற சேனல் கிடையாது. அதுக்கு ஒரு சேனல் பின்னாடி வரும்னு வச்சுக்கோங்க. ஆனால் தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய 40-50 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த மிகப்பெரிய சமூக மாற்றத்திற்காக வித்திட்டவர்கள் செய்த அந்த தியாகங்கள் இருக்கு இல்லையா, அந்த தியாகத்தை இன்று இருப்பவர்கள் மறந்திருப்பதற்கு காரணம் அவர்கள் காரணம் அல்ல, அது அதற்கான முழு காரணம் தாத்தாவும் பாட்டியும் அம்மாவும் அப்பாவும் என்று சொல்லுகின்ற காணொளி. நான் சொன்ன இந்த விஷயங்கள் அநேகமாக உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, நான் சொன்னது சரியா தவறா. சரி என்றால் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, தவறு என்றாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. உங்களுடைய ஆலோசனைகளை வரவேற்கப்படுகிறது. இது போன்று தொடர்ந்து பல்வேறு காணொலிகளை நமது சேனல் பதிவு பண்றோம். நமக்கு ஆதரவை அளிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் TJ சங்கர். நன்றி, வணக்கம்.